வாங்க செய்யலாம். பேப்பர் பிரிண்ட் மேலே OHP ஷீட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது OHP ஷீட் ஷேக் ஆகாமல் இருக்க உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு கிளிப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அவுட்லைனுக்காக கோல்டு ஜர்தோசியை B7000 க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக லைன் மேலே ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைனா ஷேப் கரெக்டாக வராது. பிரியான்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சிஸ்டர் நீங்கள் வேற ஒருத்தவங்களுக்கு பேங்கிள் செஞ்சு தரப்போ அவங்க யூஸ்வல் பேங்கிள் சைஸை விட 1 சைஸ் எக்ஸ்ட்ரா வச்சு தான் த்ரெட் மேக் பண்ணுவீங்களா? இப்போது கரெக்ட் பேங்கிள் சைஸில் த்ரெட் வச்சு சுற்றுறப்போ சைஸ் கம்மி ஆகிருமா எப்படின்னு கேட்குறேன் சிஸ்டர். அவங்க கேட்டது கரெக்டான கொஷின் தான். ஒரு சைஸ் பேங்கிளுக்கு த்ரெட் ரேப் பண்ணும்போது சைஸ் சின்னதாகிருமோன்னு சந்தேகம் இருக்கும். நம்ம பழைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் 18 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுக்கணும்னு. அது மட்டும் இல்லை, க்ளூ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இல்லை, க்ளூ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி க்ளூ அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையோ அதிக ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுனாலையோ பேங்கிளோட சைஸோ இல்லை ஷேப்போ மாற வாய்ப்பு இருக்குது. கமெண்ட் பண்ண பிரியாவுக்கு தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு டவுட் இருக்க கொஷின்ஸை கேளுங்க, என்னோட பெஸ்ட் ஆன்சரை தர ட்ரை பண்ணுறேன். ஒரு சின்ன டிப்ஸு, நம்ம B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது நம்ம கையில் ஒட்டும். அந்த க்ளூ ஸ்டோன்ஸ் ஒட்டும்போது ஸ்டோன்ஸ் மேலே ஒட்டும்போது கலர் சேஞ்ச் ஆகிரும். அதுக்காக வெட் வைப்ஸ் இல்லைன்னா வெட் கிளாத் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கையை தொடச்சிக்கிட்டே இருங்க, அப்போ தான் க்ளூ ஒட்டாமல் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்க்க பிரைட்டாக இருக்கணும்னு ரெட் கலர் ஸ்டோன் செயின் அந்தந்த ஷேப்பை ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு கலர் சுகர் பீட் சீக்வன்ஸ், ரெட் கலர் சீக்வன்ஸ், கோல்டு கலர் சீக்வன்ஸ் இதை வச்சு தான் இந்த ஃபுல் சாக்லேட்டையும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம அவுட்லைன் எல்லாம் முடிச்சுட்டு இன்னர் பார்ட்டுக்கு வந்தாச்சு. 4 சர்க்கிள், 2 ஃபுல் சர்க்கிள், 2 ஆஃப் சர்க்கிள் இருக்குல்ல, அதில் நம்ம கோல்டு கலர் சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். மற்ற இடத்துல கோல்டு கலர் சீக்வன்ஸும் ரெட் கலர் சீக்வன்ஸும் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ரெட் கலர் சீக்வன்ஸை நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். இதில் வந்து க்ளூ வந்து கரெக்டாக போடணும். கம்மியாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது, அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் கரெக்டாக தேவையான அளவு மட்டும் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். இப்போ ரெட் கலர் ஒட்டி முடிக்க போகிறோம். இதில் இந்த எட்ஜஸ்லலாம் ஃபுல் சீக்வன்ஸ் நம்மளால் ஒட்ட முடியாது. அந்த இடத்துலலாம் ஒரு 2-3 சீக்வன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸாக சிசர் வச்சு கட் பண்ணி அதை அந்த இடத்துலலாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த சாக்லேட்டுக்கு அவுட்டர் சைடு வந்து நம்ம கோல்டு கலர் சீக்வன்ஸ் ஒட்டிகிட்ருக்கோம். ஒன்றா இந்த க்ளூ பெனில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த க்ளூ பென் யூஸ் பண்ணுங்கள். கோல்டு கலர் ஒட்டி முடிச்சிட்டோம். ஒன் சைடு, இன்னொரு சைடு ஒட்டி முடிச்சாச்சு. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது நம்மளோட சாக்லேட் தீம் ஹேர் பேண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பீட்ஸ் ஒட்ட போகிறோம். பீட்ஸ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஒட்ட உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். பீட்ஸுமே நம்ம ஒன்றா தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மொத்தமாக அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஒரு சீக்வன்ஸ் ஒட்டின மாதிரி ஒரு பீட்ஸாக தான் நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது நம்மளோட சாக்லேட்டுன்னு. நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு நம்ம போகலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுக்கிறோம் அந்த சாக்லேட் ஷேப்புக்கு கரெக்டாக. கட் பண்ணும்போது இந்த எட்ஜஸ்லாம் பார்த்து கட் பண்ணுங்கள். கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா கூட அந்த ஜர்தோசிலாம் நமக்கு கட் ஆகி வந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக கட் பண்ணுங்கள் பார்த்து. கட் பண்ணியாச்சு. அடுத்து இது வந்து கேன்வாஸ் ஷீட்டு. எல்லா ஷாப்ஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். கேன்வாஸ் ஷீட்டுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். சாக்லேட்டில் பேக் சைடில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு இடத்துலையும் 24 hours இது ட்ரை ஆக டைம் எடுத்துக்கும். இந்த கிளிப்பு எதுக்காக குத்துறோன்னா
ஒரு க்ரிப்புக்காக தான் குத்தி வைக்கிறோம். அந்த க்ளூ வந்து ஒரு வாட்டரியான ஒரு இதுவாக தான் இருக்கும். அதனால தான் இந்த க்ரிப்புக்காக இந்த கிளிப்பை குத்தி வைக்கிறோம். உங்கள்கிட்ட என்ன கிளிப் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கேன்வாஸ் ஷீட்டையும் நம்ம அதே சாக்லேட் ஷேப்புக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், இல்லைனா அந்த சர்தோசி எல்லாமே கட் ஆகி வந்துடும். ஒர்க் பண்ண ஒர்க்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். எட்ஜஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த சாக்லேட் ஷேப் கரெக்டாக கொடுக்கும். இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் சென்டர் கிளிப் எடுத்திருக்கேன். அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சென்டர் கிளிப்பை நம்ம செஞ்ச இந்த சாக்லேட் தீமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் க்ரிப்புக்காக நான் வந்து அலிகேட்டர் கிளிப் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கிளிப் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் ரொம்ப பிடிக்குன்றவங்க நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சில்க் த்ரெட் ஜுவல்லரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலிகேட்டர் கிளிப் இதுவும் சாக்லேட் தீமில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டில் சொன்ன மாம் அண்ட் டாட்டர் காம்போ செட். நான் ஒர்க் பண்ண மாம் அண்ட் டாட்டர் காம்போ செட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் 1 செட் ஆஃப் அலிகேட்டர் கிளிப்ஸ், 1 ஹெட் பேண்ட் வந்துடும் கிட்ஸுக்கு. மாமுக்கு வந்து 1 சென்டர் கிளிப், 1 ஹேர் பேண்ட் வந்துடும். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள்.